சிவில் ஆஃபீஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் ஆஃபீஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காலம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இடையில நம்மளுக்கு குரூவ் இருக்க மாதிரி இருக்கும். நான் அந்த இமேஜ் உங்களுக்கு நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அந்த இமேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் மட்டும் நம்மளுக்கு கேப் இருக்க மாதிரி இருக்கும். வால்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலிவேஷன் ஒர்க்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குரூவ் இருக்கும். ஸோ அந்த குரூவ் எப்படி வால்க்கு தனியாக இல்லை காலம்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வால்க்கு பார்த்துடலாம். ஸோ வால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஒரு 10 ஃபீட் வால் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு குரூவ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 3Dயில் வச்சுக்கிறேன். 3Dயில் வச்சுட்டு இதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நம்ம மவுஸோட ஸ்க்ரோல் பட்டன் எப்பவும் போல் கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வால் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வால் ரிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஹரிசாண்டல், வெர்டிக்கல். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல குரூப் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஹரிசாண்டல் ஆகட்டும் இல்லை வெர்டிக்கல், உங்களுடைய தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்சர்ட் ஆகிடும். இந்த இடத்துல ரீஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோலோடு சேர்த்து உங்களுக்கு இன்சர்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வியூவில் வச்சுட்டு இப்போ இந்த இதை மட்டும் நீங்கள் அந்த இன்சர்ட் பண்ணிங்களே அந்த ரிவ்யூவில் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல காப்பின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கன்ஸ்ட்ரைன் மல்டிபிள் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். கன்ஸ்ட்ரைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோகேடில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்த்தோ மோட் மாதிரி உங்களுக்கு இந்த 2 சைடு மட்டும்தான் உங்களுக்கு மூவ் ஆகும், உங்களுக்கு மற்ற சைடு உங்களுக்கு மூவ் ஆகாது. அதனால் கன்ஸ்ட்ரைன் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 600 டிஸ்டன்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த குரூவ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 600 கொடுத்து அந்த வால் ஃபுல்லாக நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இந்த குரூவ் இந்த அளவுக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா, ஏன்னா ரொம்ப கேப் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம இந்த ரிவ்யூவில் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எடிட் டைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பிரிக் 1, பிரிக் 2, பிரிக் 3 அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுவே உங்களுடைய வெர்ஷன் 23 இருந்துச்சு அப்படின்னா அதில் ஸ்மால் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும். அது வேணும்னா நீங்கள் ஸ்மால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 1 பிரிக், அதாவது 1 பிரிக் வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ 1 பிரிக் கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சின்னதாக இருக்குது. எனக்கு இதுலேயும் சின்னது பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ரொஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய குரூப்னே தனியாக பிரிக் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கிறது 1 பிரிக்கு. ஸோ இந்த இடத்துல 1 பிரிக்கை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அதன்ற ஆப்ஷனில் இன்சர்ட் டு வால் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் 25 பதில் 10 கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பிரிக்கோட லென்த்து ஹைட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு 50 கொடுக்குறேன். ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும், ரொம்ப சின்னதாகிடும். ஓகேங்களா, இதே நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் வச்சு இப்போ இந்த இதில் ஃப்ரண்ட்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு ரெண்டர் பண்ணும்போது ப்ராப்பராக உங்களுக்கு அந்த குரூவ் ப்ராப்பராக உங்களுக்கு விசிபிள் ஆகும். அந்த இடத்துல கரெக்டாக ஹோல்ட் இருக்க மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக விசிபிள் ஆகும். லெஃப்ட்டில் வச்சு பாருங்கள், அந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு கட் ஆகிருக்கிறது தெரியும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வால்க்கு குரூவ் வைப்போம். சப்போஸ் ஒரு காலம் இருக்குது அப்படின்னா அந்த காலம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் லெவல் 1ல் வச்சுக்கிறேன். ஸோ லெவல் 1ல் வச்சுட்டு நம்ம அந்த காலம்க்கு ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. நம்ம மாடல் இன் பிளேஸ் எடுத்துக்கலாம். அதில் கேஸ் ஒர்க் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸ்ட்ரூஷனில் போயிட்டு இந்த இடத்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன், இல்லை லைன் டூல் எடுத்துகிட்டு உங்களுடைய காலம் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 அடி கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போது ஒரு 2 அடியிலேருந்து நீங்கள் காலம் சைஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு கொடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் டிக் கொடுத்துட்றேன். இப்போ 3Dயில் போயிட்டு இதை நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம்.
நம்மளுடைய காலம் ஹைட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 7 ஃபீட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு காலம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ரூ வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுற்றியுமே 4 பக்கமும் வேணும். ஒரு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் 4 பக்கமும் ஒரே மாதிரியே வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் அதே போல் லெவல் 1ல் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் மாடலிங் ப்ளேஸில் போயிட்டு கேஸ் ஒர்க் ஓகே கொடுக்குறேன். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரூஷன் மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பிக் லைன் எடுத்துகிட்டு ஆஃப்செட் கொடுக்குறேன். ஒரு 3 இன்ச்சஸ்க்கு ஆஃப்செட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப்செட் ஆகும். 3 or 2 இன்ச்சஸ் ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் 2 இன்ச்சஸ்க்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஆஃப்செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அதே இதில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் காலம் க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதிலே கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஆஃப்செட் 0 பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது என்னாகும்னா அந்த பெரிய பாக்ஸ்குள்ளே சின்ன பாக்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஹோல் மாதிரி க்ரியேட் ஆகிடும். அப்போது 3Dயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதே சைஸ் போதுனாலும் ஓகே. இதே சைஸ் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த ஏரோ மார்க் வச்சு நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காப்பி கொடுக்குறேன். காப்பி கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணி கன்ஸ்ட்ரெயின் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு மேலே போகணும். ஸோ அதனால் கன்ஸ்ட்ரெயின் ஆஃப் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன கேப் இருந்தால் போதும் நம்மளுக்கு க்ரூவுக்கு. ஓகேங்களா? அதனால் ஒரு 380 கொடுக்குறேன். ஸோ அதுவே அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். காப்பி கன்ஸ்ட்ரெயின் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 380 டிஸ்டன்ஸில் நான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மவுஸை ட்ராக் பண்ணுன்ற அவசியம் இருக்காது. 380 கொடுத்திங்கன்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் கம்மியாக கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் வியூவில் கரெக்டாக ஒரு வியூவில் வச்சு நீங்கள் காப்பி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். 300க்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சென்டரில் கேப் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் நம்ம எக்ஸ்ட்ரூஷன் டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுவோம்லே அதே போல் எடிட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் 50.8 பதிலாக 1 இன்ச்சஸ் மட்டும் கொடுக்குறேன். இந்த ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல டைமென்ஷன் காட்டும். அது மேலே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 பக்கமே நான் வந்து வேல்யூ ரெடியூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ டிக் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்போ நான் இதை வந்து காப்பி பண்ணேன் அப்படின்னா சேம் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ 280 உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரைஸ் பண்ணிவிட்டு 280 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலமில் க்ரூ வந்துடும். ஓகேங்களா? அதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபேமிலி க்ரியேஷனுக்கு போய்க்கோங்க. இந்த மாதிரி நார்மல் காலம்ஸாக இருக்குன்னா மட்டும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து காலம் எல்லாத்துக்குமே ரெக்டாங்கிள் அதாவது ரெகுலர் ஷேப்பாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே வேறு ஏதாவது உங்களுக்கு ரிவால்வ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக ஃபேமிலி க்ரியேஷனுக்குள்ளே போயிட்டு அதில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வால் ப்ளஸ் காலமுக்கு இந்த மாதிரி தான் க்ரூ வைப்போம். இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.